இப்போ ஜோசிக்காரங்கள்லாம் வந்து பரிகாரங்கள் நிறுத்திட்டாங்க, இப்போ செய்ய மாட்டுறாங்கன்ட்டு. முதல்ல எல்லாருக்கும் பரிகாரம் சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த கோயில். எந்த கோயிலுக்கு போனாலும் ஊங்காரமும் உன்னை விட்டு போக போகிறதில்ல. ரொம்ப அழகாக சொல்லுவார் பாம்பாட்டி, பல நதிகள் நீராடினாலும் நீ செய்த பாவம் உன்னை விட்டு போகுமா. பாவம் போகிறதுக்கு ரெண்டு வழி தான் உலகத்தில் உண்டு. அதுக்கு மேலே எந்த பரிகாரத்தாலையும் போகாது. ஒன்று தர்மம் பண்ணணும், இன்னொன்று இறைவனை வழிபடணும். எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணியோ அந்த உலகத்தில் தர்மத்தை பண்ணி உன் பாவத்தை அழிக்கணும். எந்த உலகத்தில் நீ பிறந்து துன்பத்தை அனுபவிக்கிறோ அந்த துன்பத்தை போக்குறதுக்கு இறைவனை வழிபடணும். இது ரெண்டை தவிர எந்த பரிகாரத்தாலையும் எதுவுமே சரியா போகாது. பரிகாரத்தால சரியா போகுதுன்னா மக்கள் துன்பப்பட வேண்டியதே இல்லை. எல்லாம் பரிகாரம் பண்ணி நல்லா இருக்கலாமே. இதெல்லாம் மக்கள் யோசிக்கிறது இல்லை. ஏன்னா மக்களுக்கு அந்த அளவுக்கு போறதில்ல. அவங்களுடைய துன்பம் வரும்போது இவர்கிட்ட போனா சரி, உன் கஷ்டம் உன்னாலேயே தீர்த்துக்க முடியல, இன்னொருத்தனால் தீர்க்க முடியுமா, யோசிக்கிறது கிடையாது. இதனால வர விளைவுகள் தான் இது. அவன் அதை வச்சு பழுப்பு நடத்துறப்போ, நான் ஒரு ஜோசியர், நீங்க என்ன தேடின்னு வரீங்க, வரும்போதே என் மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் ஓடும். நல்ல கிராக்கி வருது, ஏதோ பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு, இல்லைன்னா என்னையும் தேட போறேன். அப்ப நான் பார்ப்பேன் எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் வசதியா இருப்பாங்களா அவங்க, சரி அதுக்கேற்ற மாதிரி ரேட் வைக்கலாம். ஐயோ கொஞ்சம் ரொம்ப ஏழையாக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி ஒரு நானே ஒரு யோகம் பண்ணிட்டேன். வந்த உடனே உனக்கு சொல்கிறேன், நாளையிலேருந்து நீ நல்லா இருப்பேன்னு நான் சொல்கிறது இல்லை. 7.5 நாட்டு சனியை முடிச்சுங்குது, இன்னும் 5 வருஷம் பார்த்து நீ என்ன பார்க்க முடியாது, நான் ஒன்றும் பார்க்க முடியாது. இதை உடனே நம்பிக்கை நான் போகிறான். இது ஜோசியம் மேலே மட்டும் தப்பு கிடையாது, மக்கள் பண்ணுற தப்பு.